Chers frères et sœurs, bonjour. C'est pour moi un plaisir d'être avec vous aujourd'hui காலை பொழுதிலே நான் உங்கள் மத்தியில் இருப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். et de recevoir cette invitation. இந்த அழைப்புக்காகவும் Depuis septembre, je suis effectivement le nouveau président de l'Union franco-belge. இந்த யூனியன் ஃப்ராங்கோ பெல்ஜில் யூனியன் ஆஃபீஸில் செப்டம்பர் மாதத்திலேருந்து நான் தலைவராக பணிபுரிகிறேன். Si vous vous souvenez du président, je n'ai pas encore pu pousser ma barbe comme lui. உங்களுக்கு ஏற்கனவே பழைய தலைவர் உங்களுக்கு தெரியும், அவரை போன்று எனக்கு தாடி இல்லை. Mais il a été appelé lors de notre dernière assemblée de la conférence générale à la division intereuropéenne. டிவிஷனில் ஆந்திரோ யூரோப்பியனில் அவர் அங்கு மாற்றப்பட்டதுனால Et j'ai la lourde tâche et l'honneur de pouvoir le remplacer donc à la présidence de notre union. அந்த பதவியிலே எனக்கு யூனியனில் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்து இந்த பாரமான இந்த ஊழியத்தில் நான் செயல்பட்டு வருகிறேன். Donc encore une fois, merci de votre hospitalité. நீங்கள் எனக்கு கொடுத்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். Aujourd'hui, j'aimerais aborder avec vous effectivement cette question qui est une question centrale au christianisme. நான் முக்கியமான மையமான ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகின்றேன். Le lien que nous faisons entre la foi, la grâce, la liberté et puis la responsabilité de chrétiens que nous avons. கிறிஸ்தவர்களாக நமக்குள்ள பொறுப்புகள், விசுவாசம், நம்பிக்கை இவைகளான காரியங்களிலே நான் முன்வைத்து நான் கேட்கின்றேன். Vous savez, au niveau mondial, il y a des statistiques qui personnellement m'attristent un petit peu. உலகளாவிய அந்த கணக்கெடுப்பிலே சில காரியங்கள் எனக்கு சில வருத்தத்தை கொடுக்கிறது. On considère sur les 25 dernières années que 42% des membres adventistes ont quitté l'Église. கடந்த 25 வருடங்களில் 42% விசுவாசிகள் சபையை விட்டு விலகி செல்கிறது காணப்படுகிறது. Et pour nos plus jeunes, cette statistique monte encore plus puisqu'on parle entre 62% et 70%. இந்த வாலிப பிள்ளைகளை பற்றி பார்க்கும்போது 62-70% பிள்ளைகளும் அவர்கள் சபை விட்டு விலகி செல்கிறதாக காணப்படுகிறது. Et si je prends ma génération, effectivement, trop nombreux sont ceux et celles என்னுடைய காலகட்டங்களில் என்னுடைய வயதுடையவர்கள் நிறைய பேரும் சரி qui ne franchissent plus les portes d'une église adventiste aujourd'hui. இன்றைய காலகட்டத்தில் சபைக்குள் வருவதில்லை, அவர்கள் விலகி செல்கிறார்கள். C'est la raison pour laquelle j'ai fait de l'appel que Dieu m'a fait au ministère இதற்காகத்தான் ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தையும் கொடுத்திருக்கின்றார் என்று நம்புகிறேன். une opportunité de sensibiliser les communautés இந்த சபையை பலப்படுத்தவும், que si nous pensons que nous vivons à la fin des temps, நாம் இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து வருகிறோம் என்று நம்பினால் non seulement nous avons une responsabilité vis-à-vis de ce monde, நமக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, mais je pense que vous serez d'accord avec moi que nous avons aussi et avant tout une responsabilité vis-à-vis de nos frères et sœurs qui sont assis à côté de nous. நம்ம அருகில் உட்கார்ந்திருக்க சகோதர சகோதரர் மேலும் நமக்கு பொறுப்பு உண்டு என்பது, கடமை உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. Alors, je suis un peu, comment dire, désavantagé ce matin. இன்றைய காலை பொழுதிலே எனக்கு ஒரு கலக்கங்கள் உண்டு. Je vais partir du principe que l'expérience que j'ai eue grandissant dans une église adventiste நான் அட்வென்ட் சபையிலே வளர்ந்த அந்த அனுபவத்தினராக நான் சொல்ல விரும்புகின்றேன். est assez similaire à ceux que certains d'entre vous ont expérimenté ou expérimentent en ce moment. ஒருவேளை நீங்களும் அந்த விதமான அனுபவத்தோடாக நீங்களும் வந்திருக்கலாம். Donc si ce n'est pas le cas, je m'en excuse d'avance. ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் நான் முன்னதான மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். Vous savez, je suis la 3e génération d'adventistes. நான் 3வது ஜெனரேஷனாக இருக்கின்றேன், சந்ததியாக இருக்கிறேன். Plus exactement, je suis la 3e génération de pasteurs adventistes. அட்வென்ட் போதகர் சபை அந்த குடும்பத்திலே நான் 3வது சந்ததியாக இருக்கின்றேன் போதகராக. J'ai donc vu notre église évoluer, et ce depuis 3 générations. 3 சந்ததியாக இந்த சபை வளருவதை நான் பார்த்திருக்கின்றேன். Depuis que je suis petit, j'entends et on me rappelle la nécessité d'avoir des réveils spirituels, சிறு வயதிலிருந்து ஆவிக்குரிய காரியங்களை சபையில் நிறைய காரியங்கள் நான் கேட்கிறேன். de jeûner, de prier, உபவாசம் இருப்பது, ஜெபிப்பது, de se reconsacrer à l'évangile. சுவிசேஷத்துக்கு தங்களை அர்ப்பணிப்பது. Et ce sont des termes qui sont tellement courants et fréquents dans mon univers நம்முடைய காலகட்டம், நம்முடைய சுற்றிலும் உள்ள காரியங்களை அடிக்கடி இந்த விதமான வார்த்தைகள் கேட்பது உண்டு. qu'ils sont devenus un peu ma culture. இது என்னுடைய கலாச்சாரமாகவும் மாறி வருகிறது. Pourtant, je constate que entre tous ces termes qui sont pourtant très intenses spirituellement, இது ஆவிக்குரிய வகையில் இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இது et la réalité de ce que j'ai trop souvent vécu dans une église, நான் அனுபவ ரீதியாக சபையிலே நான் அனுபவித்த காரியங்களிலே il y a un écart, il y a un gouffre. இது ஒரு இடைவெளி இருக்கிறது, காண முடிகிறது. Et donc, en ce qui me concerne, j'ai trouvé comme étant extrêmement salutaire
முக்கியமாக எனக்கு இந்த காரியங்கள் எனக்கு சில கேள்விகள் நமக்கு உண்டு இந்த சனித்தர விஷயமாக. de toujours revenir aux sources de ce qu'est l'évangile. நாம் சுவிசேஷம் சொல்லுகிற ஆதி காலகட்டத்துக்கு நாம் தொடர்ந்து வர வேண்டும். Pourquoi sommes-nous ici ce matin எதற்காக இந்த காலை பொழுதிலே நாம் வந்து கூடியிருக்கின்றோம்? alors qu'on aurait pu être partout ailleurs? நாம் வேறு எங்கேயாவது இருந்திருக்கலாமே. Alors je sais que pour certains d'entre vous, un peu plus jeunes, நீங்கள் உங்களில் அனைவரும் சிறு வாலிபர்களாக இருந்தாலும் சரி, vous êtes ici ce matin parce que vos parents vous ont dit il n'y a pas le choix. உங்களுடைய பெற்றோர்கள் கூப்பிட்டதனால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம். Et peut-être que vous vous dites, dans quelques années, quand je serai majeur, vacciné, que je quitterai chez papa et maman, நான் ஒருவேளை இப்போ பெரியவனாக ஆகும்பொழுது என் பெற்றோர்களை விட்டு நான் பிரிந்து செல்லக்கூடிய நேரம் வரலாம். je ne me sentirai plus obligé de continuer à venir. தொடர்ந்து என்னை கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போகலாம். Et donc ce matin, ce que je veux vous transmettre, c'est que quel que soit le rapport que vous aurez avec l'église adventiste, அட்வென்ட் சபையிலே உங்களுக்கு உள்ள உறவுகள் எப்படி இருந்தாலும் சரி, quelle que soit la façon dont vous vous sentirez à l'aise ou pas, நீங்கள் parmi nous, சபையிலே நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்களோ இல்லையோ என்று இருந்தாலும், le plus important, c'est que vous n'oubliez jamais une leçon qui est la plus importante de tous. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் மறந்துடவே கூடாது. La promesse du Christ est que rien ne peut nous séparer de son amour. கிறிஸ்துவனுடைய இந்த ப்ரொமைஸ், அந்த வாக்குத்தத்தமானது ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது, விலக முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். Aucun des événements de la vie, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, et nous dit Paul, pas même la mort. பவுலும் அவனமாக சொல்லுகின்றார், À plus forte raison, மரணமாக இருந்தாலும் பிரிக்க முடியாது என்கிறார். votre colère, கோபமாக இருந்தாலும் சரி, vos blessures, உங்களுடைய காயங்களாக இருந்தாலும் சரி, votre tristesse ou vos péchés, vos échecs, உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய எவைகளாக இருந்தாலும் சரி, rien ne peut nous séparer de Dieu. ஒன்றும் தேவனை விட்டு பிரிக்க மாட்டாது என்பது நிச்சயித்திருக்கிறது. Rien ne peut nous séparer de la bienveillance de Dieu vis-à-vis de nous. தேவன் நம்மையில உள்ள இரக்கத்தை விட்டு ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று நம்புகிறார். Une fois que ça s'est posé, ça nous libère. நமக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் போது நமக்கு விடுதலை தருகிறது. La question est donc, கேள்வி என்னவென்றால், qu'est-ce que la foi chrétienne et comment concrètement elle s'applique dans la vie? கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ விசுவாசம் என்பது தனிப்பட்ட ரீதியில் நமக்கு எப்படி பலப்படுத்துகிறது? Voyez, l'apôtre Paul a eu à répondre à cette question à de nombreuses reprises. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கேள்வியை நிறைய காரியங்களில் அவர் கேட்டிருக்கிறார், நிறைய இடத்துல. Au début de la lettre aux Galates dont nous avons lu un extrait, நாம் படித்த இந்த வசனத்தின் கலாத்திய புத்தகத்தில் இந்த கேள்வியை நாம் படித்தோம். Paul va dire, je vous ai enseigné un évangile et pourtant, நான் சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்தேன், இருப்பினும் d'autres sont venus avec un autre évangile. மற்றவர்கள் வந்து வேறு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்கள். Et il va dire, peut-on même appeler cela un évangile d'ailleurs? அவர் சொல்கிறார், இதை வந்து சுவிசேஷம் என்று உச்சரிக்க முடியுமா, சொல்ல முடியுமா? Et donc dans ce premier chapitre aux Galates, il pose déjà un cadre. இந்த கலாத்தியர் முதலாம் அதிகாரத்தில் இந்த கேள்வியை முதலாவது கேட்கின்றார். Depuis que le Christ est venu sur cette terre, இந்த பூமியில கிறிஸ்து இந்த பூமியில வந்ததிலிருந்து il y a une différence entre ce que le Christ a voulu nous transmettre comme message, comme leçon, இயேசு கிறிஸ்து நமக்கு சத்தியத்தை சொல்ல அவர் முற்பட்ட போதில் அந்த காரியத்திலிருந்து, et puis il y a ce que nous humains nous arrivons à en comprendre. நாம் அடுத்ததாக பார்க்கும் நாமே அந்த சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள காரியங்கள். Pour commencer, rappelez-vous Jean le Baptiste. இது தொடங்குவதற்காக யோவான் ஸ்நானகனை பற்றி நாம் பார்க்கலாம். Le texte de Matthieu nous dit qu'il est emprisonné. மத்தேயு புத்தகத்திலே பார்க்கின்றோம், அவர் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறார். C'est le cousin du Christ, c'est le cousin de Jésus. இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர், cousin என்று சொல்வார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய. Ça veut dire que toute sa vie, on lui a dit la raison d'être de ton existence est de préparer la venue de ton cousin. சிறுவயதிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக அவர் சிறுவயதிலிருந்து அவர் பக்குவப்படுத்தப்பட்டு வந்தவர். Pourtant, à ce moment précis, alors qu'il entend parler de ce que fait Jésus, அந்த காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்து செய்யும் காரியங்களே அவர் இருப்பினும் அவர் கேள்விப்பட்டார். Le texte nous dit, il envoya des serviteurs dire à Jésus. அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்துவிற்கு ஆட்களை அனுப்புகிறார் என்று பார்க்க முடிகிறது. Es-tu le Messie ou devons-nous en attendre un autre? நீர் மெய்யாவே மேசியா தானா, அல்லாவிட்டால் வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறார். À ce moment précis, celui que Jésus va appeler le plus grand des prophètes அந்த காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்து பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கப்பட்டார். vit une confusion entre ce qu'il attend de Dieu அவர் வருகிற அந்த காலகட்டத்திலே ஒரு குழப்பமான சூழ்நிலையை அவர் சந்திக்கின்றார். et ce qu'il expérimente de Dieu.
அவர் தேவனை அனுபவிக்கிறவர்களோடும் கூடவும் சரி. Jésus va donc lui répondre avec beaucoup de calme et de patience. இயேசு கிறிஸ்து அதுக்கான பதிலை மிக பொறுமையாகவும் நிதானமாக அவர் சொல்கிறார். Et surtout, le doute de ce prophète அந்த தீர்க்கதரிசியின் சந்தேகத்துக்கான பதிலும் n'empêchera pas Jésus de reconnaître sa consécration, son implication pour Dieu. தன்னுடைய அபிஷேகத்தை தன்னை ஒப்பு கொடுத்த அந்த அர்ப்பணிப்பையும் அவருக்கு மாற்றத்துக்கு ஏற்படுத்தாது. Un peu plus loin dans les évangiles, on a Pierre. இந்த சுவிசேஷத்தை சற்று பிறகு பார்க்கும்போது பேதுருவானவர், Ça le dérange que Jésus ne fasse que parler de sa mort à venir. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்வது குறித்தும் அவருக்கு சில தடங்கள் இருக்கிறது தனக்குள். Alors à un moment donné, il va dire à Jésus, mais arrête de dire cela. ஒரு காலகட்டங்களில் அவர் சொல்கிறார், இப்படி சொல்லாதே என்று நிறுத்து என்று சொல்கிறார். Le Messie n'est pas censé être celui qui est vaincu. அந்த மேசியா என்பவர் அவர் வெற்றி கொண்டு ஜெயிக்கிறவர்களா தோல்வி அடைகிறவரா அல்ல. Le Messie n'est pas censé perdre sa vie. அவர் தன்னுடைய வழியை அவர் தோற்று போவர் அல்ல. Pour Pierre, le Messie, c'est un roi qui est victorieux. பேதுருவுக்கு அந்த மேசியா என்பது வெற்றி கொண்ட ஒரு ராஜாவாக திகழ வேண்டும். Donc entendre Jésus annoncer sa mort future, அவர் தன்னுடைய வருங்கால திட்டத்தில் தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் சொல்லும்போது பேதுரு கேட்கும் பொழுது, ce n'est pas l'évangile qu'il souhaite entendre. இது சுவிசேஷத்தை அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுவிசேஷமாக அவர் விருப்பமில்லை. Jésus sera donc obligé de lui dire, arrière de moi Satan. இயேசு கிறிஸ்து அவர் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, என்னை விட்டு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். Non pas que Pierre soit devenu un diablotin, அவர் பேதுரு பிசாசாக மாறவில்லை. mais à ce moment précis, Pierre ne reflète pas la volonté de Dieu. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையிலே பேதுரு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. Pierre a laissé sa pensée être captive de ce que le diable veut. அந்த தன்னுடைய சிந்தனையை சாத்தான் விரும்புகிற காரியத்துக்கு தன்னை அனுமதிக்கிறார். Et donc, là encore, lorsque Paul va annoncer l'évangile, la bonne nouvelle, அந்த புத்தகத்தில் பார்க்கும்போது சுவிசேஷத்தை பற்றி பேதுரு சுவிசேஷத்தை பற்றி சொல்கிறார், நற்செய்தியை பற்றி. le message de l'église primitive va être constamment en concurrence ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு பல போராட்டங்கள் உண்டு avec ce que l'humain arrive à comprendre de Dieu. அவரே ஆண்டவரை பற்றி புரிந்து கொள்ளும் காரியங்களில் அவர் இந்த குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்தது ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு. Et donc, aux Galates à qui Paul va transmettre la foi, கலாத்தியருக்கு சுவிசேஷத்தை விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிற அந்த சூழ்நிலையிலே பவுலுக்கு va naître une tension entre qu'est-ce que la foi dans sa dimension de liberté அந்த சுதந்திரமான அந்த விசுவாசம் என்ன என்பதற்கான விளக்கத்தை கொடுப்பதிலையும், et qu'est-ce que la foi dans sa dimension de responsabilité. அந்த விசுவாசம் என்பது தன்னுடைய கடமைகளை பொறுப்புகளை பற்றின விசுவாசமும் என்ன என்பதை விளக்குகின்றார். Et donc certains vont dire non, pour être fidèle à Dieu, il faut continuer à se circoncire. சிலர் சொல்கிறார்கள், ஆண்டவருக்கு உறுதியாக இருப்பது தங்களுடைய கடமைகளை உறுதியாக நிலைத்திருப்பதும் சரி, Il faut continuer à suivre des principes et des règles qui sont là depuis des générations précédentes. கடந்த சந்ததிகளே அநேக காலங்களே அந்த யூதர்களுடைய அந்த பாரம்பரியங்களூடாக அவர் கடந்து வந்ததிலும் நிலைத்திருக்க வேண்டும் சொன்னதிலும், Et d'autres vont dire, puisque Paul a dit qu'en Christ on est libre, வேறு விதத்தில் பவுல் சொல்லியிருக்கின்றார், கிறிஸ்துவின் இடத்தில் இருப்பதனால் நாம் விடுதலையாகப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். donc on peut maintenant faire absolument tout ce qu'on veut. நாம் என்ன வேணா செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வருகிறார்கள். Et c'est dans ce contexte இந்த சூழ்நிலையில் தான் que Paul va écrire ces mots qui ont été lus, அந்த வார்த்தைகளை எழுதப்பட்டிருக்கிறது. en confirmant d'une part quelque chose, mes frères, vous avez été appelés à la liberté. அவர் அந்த வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், Seulement que cette liberté ne devienne pas un prétexte இந்த சுயாதீனத்தை நீங்கள் அனுசரியாமல், pour la chair, et quand on parle ici de chair, நீங்க இந்த இடத்துல மாம்சத்திற்காக என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. Paul pense à l'ego. பவுல் அந்த சுயநலத்தை பற்றி எழுதுகின்றார். Autrement dit, comment utiliser le prétexte de la religion வேறு விதமாக சொன்னால், இந்த ஊழியத்தினை பற்றி அந்த மதத்தை பற்றின காரியங்களை எப்படி வெளிப்படுத்துவது என்றும், pour son propre égoïsme. தன்னுடைய சொந்த சுயநலத்திற்கான காரியத்தில். Et vous voyez, dans l'adventisme du 7e jour, இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையிலும் சரி, parce qu'on a été énormément bénis par Dieu, நாம் அதிகமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், parce qu'on a reçu énormément de richesses et de bénédictions et de compréhension et de connaissances, அநேக வெளிச்சத்தையும் அநேக விளக்கங்களையும் அநேக வியாக்கியானங்களும் இந்த சபைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். la même problématique se pose encore aujourd'hui. அதே பிரச்சனைகள் தான் இன்றும் காணப்படுகிறது. Que faisons-nous de la foi que le Christ nous a donnée?
நாம் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை எப்படி நாம் பாவிக்கின்றோம்? Pour certains, particulièrement pour ceux qui sont issus d'une religion catholique, கத்தோலிக்க மதத்திலிருந்து வெளியே வந்தவர்களா இருந்தாலும் சரி, il est difficile de la mettre de côté, de laisser de côté, அவர்களுக்கு சில காரியங்களை விட்டு விலகி வருவதற்கு சுலபமானதல்ல. le réflexe légaliste d'une église directrice de conscience. இந்த தங்கள் சூழ்நிலை மன ஐயங்கள்லேருந்து அவர் வெளியே வருவதற்கு சுலபமான காரியம் அல்ல மனசாட்சியில். Dans la vision très catholique de la foi, கத்தோலிக்க சபை விசுவாசிகள் அவர்களுடைய விசுவாச தன்மையிலே l'église est là pour vous dire les jours où vous pouvez manger de la viande, நீங்கள் அந்த அவர்களுடைய பாரம்பரியத்தைப்படி அந்த நாளிலே அந்த நீங்கள் ஆகார கறிகள் சாப்பிடுறது, les jours où vous pouvez manger du poisson, où vous devez manger du poisson, நீங்கள் அந்த கறிகள் சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் சரி, மீன்கள் அந்த நாட்களில் les குறிப்பிட்ட jours நாளிலே où vous சாப்பிடுறது, devez jeûner, நீங்கள் எந்த நாளிலே நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்பதும், et même les jours où en tant que couple marié, vous avez le droit ou pas d'être intime. நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளிலே கணவன் மனைவி சேர்ந்து இருப்பது பற்றின காரியங்கள்லாம் அவர்கள் நாட்களை குறிக்கிறார்கள். Dans cette vision de la foi, அந்த விசுவாச பார்வையிலே le croyant n'a rien compris, அந்த விசுவாசி அவர்கள் ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லை. et c'est le rôle de l'église de veiller à ce que le croyant respecte les principes et les règles. சபையின் நோக்கம் என்னவென்றால் அவைகளை கண்காணித்து அவைகளை சரியான வழியில் நடத்த வேண்டும். C'était déjà la vision des pharisiens du temps de Jésus. இயேசு கிறிஸ்து அந்த காலத்திலையும் பரிசேயர்களுடைய தன்மை இப்படிதான் இருந்தது. Le religieux, directeur de la conscience du fidèle, அந்த சபை நடத்துகிற தலைவர்களாக இருந்தாலும் சரி, lui disant quoi faire, quand le faire, où le faire. அவர் மனசாட்சியின்படி என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று திட்டங்கள் வகுத்தார்கள். Face à cette vision, அந்த பார்வையிலே il y a la vision historiquement plus protestante, சரித்திர பிரகாரமாக அந்த புராட்டஸ்டன்ட் காரியங்கள் சொல்லப்படலாம், de laquelle nous sommes censés être les héritiers, நாம் அங்கிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, où l'église n'est pas la directrice de la conscience des personnes, நாம் அந்த சபையானது மனசாட்சியினூடாக அவர்களை நிறுத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, mais l'église est comme un phare. L'église est comme un phare dans la nuit, சபையானது comme une lumière. வெளிச்சத்தை பெற்ற அந்த சகோதரனுடைய Son rôle est de conduire les bateaux et de leur montrer la direction qui est நடக்க வேண்டிய sécurisée. பாதையும் அந்த கப்பல் செல்ல வேண்டிய பாதையும் நடக்க வேண்டிய பாதையும் காட்டுகிறதா இருக்கின்றது. Autrement dit, notre responsabilité, நமக்கு வேறு விதமாக சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையானது, et c'est ce que nous croyons en tant qu'adventistes, நாம் அட்வென்ட் சபையாக நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்றால், c'est de maintenir le plus pur possible நாம் முடிந்த வரை நாம் கட்டுக்குள்ளாக வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், la compréhension du message biblique, வேதத்தின் விளக்கங்களை நாம் இப்போ சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும். mais à aucun moment de devenir des directeurs de conscience. நாம் ஒவ்வொரு நாளிலும் சரி நம்முடைய மனசாட்சி கட்டுப்படுத்துகிறவர்களாக மற்றவர்களை கட்டுப்படுத்துவர்களாக இருக்கக்கூடாது. Autrement dit, quand dans l'église adventiste, quelqu'un vous dit tu dois வேறு விதமாக அட்வென்ட் சபையில் சரி நீ இப்படி செய்ய வேண்டும் என்றும் et t'impose quelque chose, கட்டாயப்படுத்துகிறதா இருந்தால் சரி, ce n'est pas notre compréhension adventiste. நமது அட்வென்ட்டின் புரிந்து கொண்ட தன்மைகள் அவைகள் அல்ல. Dans la compréhension adventiste, nous disons voici ce que Dieu veut de toi, attend de toi. நமது அட்வென்ட் சபையின் நம்முடைய விளக்கத்தின்படி நாம் ஆண்டவர் என்ன உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று நாம் Si tu le souhaites, je suis ton frère, je suis ta sœur et je peux t'encourager et t'accompagner dans ce que Dieu attend de toi. நீ என்னோட சகோதரனா இருக்கிறார், தேவன் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார், நான் அவைகளுக்கு உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். Ce qui se passe après, பிறகு என்ன நடக்குது என்றால், rappelez-vous des paroles de Jésus. ஒரு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Quand tu veux prier et être dans l'intimité avec ton Père, பிதாவோடு நீ தனிமையாக ஜெபிக்க விரும்பினால், va dans la pièce la plus reculée de ta maison, உன்னுடைய வீட்டிலே தனி அறையிலே போ, et là dans le secret, ரகசியமாக ton Père qui est au ciel te le rendra. பரலோகத்தில் இருக்கிற உங்க பரம பிதா அவைகளை உனக்கு கொடுப்பார். C'est un bouleversement de comment vivre sa foi, les amis. உன்னுடைய விசுவாசத்தின் ஒரு பெரிய மாற்றத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கு. Jésus nous invite à quitter la logique du temple. அந்த இயேசுவானவர் அந்த ஆலயத்திலிருந்து அந்த வெளியே வரும்படியா சொல்கிறார். Là où on vient tous habillés de certaine manière, parlant d'une certaine manière, chantant d'une certaine manière. ஒவ்வொரு விதமான பாடுகிறவங்க தான் சரி, உடுத்திருந்தவங்க சரி, où la foi est vécue de manière communautaire. அந்த விசுவாசமானது ஒரு சபையினூடாக இருக்கக்கூடிய கட்டுகள் இருந்தாலும் சரி. Et Jésus nous dit, si tu veux réellement me rencontrer, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ உண்மையாகவே என்னை சந்திக்க விரும்பினால், si tu veux être dans l'intimité avec Dieu, நீ தேவனோடு உறவு கொள்ள விரும்பினால்,
Ce n'est pas dans la manifestation publique de ta foi que ça se passe, உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படையாக காட்டுறது மாத்திரமல்ல, அப்படியே அல்ல, c'est dans l'intimité et le secret de ton cœur. உன்னுடைய இதயத்திலே தேவனோடு உள்ள ரகசிய உறவாக இருக்க வேண்டும். C'est dans le secret de la pièce la plus reculée தனி அறையிலே ரகசியமாக que tu rencontres Dieu. தேவனை நீ சந்திக்க முடியும். C'est une transformation. இது ஒரு மாற்றம். Maintenant, évidemment, dans le secret, நிச்சயமாக இது ரகசியமாக dans ce qui est censé se passer que entre Dieu et soi, உனக்கும் தேவனுக்கும் நடுவாக நடக்கும் காரியங்கள்ல ça laisse tout un espace அது ஒரு இடைவெளி விடுகிறது. ஒரு pour des personnes qui professent aimer Dieu, croire en Dieu, ஒவ்வொரு நபரும் ஆண்டவரை தன்னை அறிக்கை பண்ணிக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவங்க தான் சரி. et pour ensuite dire, mais écoute, je mange ce que je veux puisque c'est entre Dieu et moi. பிறகு சொல்லலாம், நான் செய்ய வேண்டியது விரும்புகிறேன், எனக்கு ஆண்டவருக்கு உள்ள அந்த உறவு, Je fais ce que je veux parce que c'est entre Dieu et moi. நான் எதை வேணா செய்யலாம், ஏனென்றால் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அது. Et tu n'as rien à me dire parce que c'est entre Dieu et moi. எனக்கு ஆண்டவராக இருப்பேன், நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Voici donc la situation des Galates இதுதான் கலாத்திய சபையில் நடந்த ஒரு நடந்திருந்த அந்த சூழ்நிலை. qui sont tiraillés அவர்கள் பிடித்து கொண்டவர்களாக ஒருவருக்கொருவர், entre d'un côté ceux qui veulent absolument une foi, une église forte qui dirige les consciences, ஒரு பக்கத்திலே அவர்கள் விசுவாசத்தில் வழி நடத்தவர்கள் போராட்டத்திலையும் சரி, et ceux qui disent ma liberté, tu n'as rien à me dire. மற்றவர்களிடத்துல என்னுடைய சுதந்திரம் நீ ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Et donc la solution que Paul nous propose, nous présente, அந்த பவுலானவர் அதுக்கான ஒரு வழிமுறையை அவர் விளக்குகின்றார். c'est de confirmer que oui, la foi doit nous laisser libres, அந்த விசுவாசமானது நமக்கு விடுதலை கொடுக்கிறது என்றது நிச்சயத்தையும், mais que la liberté en Christ ஆனால் கிறிஸ்துவில் நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கும். n'a pas pour conséquence de me rendre égoïste, நாம் அதுக்கான விளைவு என்னவென்றால் எனக்கு சுயநலம் உள்ளவனாக இருக்கக்கூடாதபடி, mais la liberté en Christ கிறிஸ்துவில் எனக்கு விடுதலை பெற வேண்டும், me motive à me mettre au service. மற்றவர்களுக்கு எனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு உதவுகிறது. Autrement dit, non pas une foi, une église qui impose, qui oblige, வேறு விதமாக சொன்னால் சபையானது என்னை கட்டுப்படுத்துகிறது அல்ல, mais une église, une foi dans laquelle சபையும் அந்த விசுவாசமும் கூடியதாக, l'objectif que Dieu a pour moi, தேவன் எனக்கு வைத்திருக்க நோக்கம், c'est que par amour, அது அன்பினாலே je puisse choisir de rendre service நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தெரிந்து கொள்ளலாம், à la personne qui est assise à côté de moi, என் அருகில் உட்கார்ந்திருப்பதற்கு நான் உதவி சேவை செய்வதற்கு என்னை நடத்தும், à la personne face à laquelle Dieu va me diriger chaque jour, ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்க நபர்களை தேவன் என்னை வழி நடத்துவார். quand je vais à l'école, நான் பள்ளிக்கு செல்லும் quand je vais au போது, travail நான் வேலைக்கு செய்யும் போது, et quand je rencontre les personnes de ma famille. என்னுடைய குடும்பத்தார்களை சந்திக்கும் நாட்களிலும் சரி. Car, dit Paul au verset 14, 14 வசனத்திலே பவுல் சொல்கிறார், toute la loi est accomplie dans une seule parole. இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று சொல்கிறார். Tu aimeras ton prochain உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல comme toi-même. பிறனிடத்திலே உன்னிடத்திலே. Et voici le signe que Paul nous donne lorsque on a du mal à mettre en pratique cette loi qui est si simple. இந்த கட்டளையை அவர் சொல்லுகிறார், இது சுலபமான காரியம் அல்ல, இது கஷ்டமானது. Lorsque l'amour n'est plus au centre de notre foi, அந்த அன்பானது நம்முடைய விசுவாசத்தின் மைய பகுதியாக இல்லாவிட்டால், lorsqu'on se laisse arracher au centre de la foi pour tomber dans un de ces deux extrêmes, நம்ம அதிகமாக சென்று நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி தூரம் செல்லும் பொழுது, lorsque la foi est pervertie, நாம விசுவாசமானது நம்ம தடுமாற செய்யும் போது, alors on passe d'image de Dieu, d'enfant de Dieu, அந்த நேரத்தில் அந்த தேவனோட சாயலை நாம் இழக்கின்றோம், à image de la bête. image de la bête, de l'animal. மிருகத்தின் சாயலை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். Et que fait une bête féroce? Que fait une bête qui est féroce, une bête sauvage, இந்த un animal sauvage? மிருகமானது பயங்கரமான அந்த மிருகமானது என்ன செய்யும்? Si vous êtes un jour face à un tigre sauvage, ஒரு புலி எதிர்க்க நிற்கும் போது என்ன சூழ்நிலை ஏற்படும்? selon vous, qu'est-ce qui a plus de chances d'arriver entre option 1 et option 2? உங்களை பொறுத்தவரை என்ன சூழ்நிலை நடக்கும்? அந்த முதலாம் பக்கத்தில் இரண்டாம் காரியங்களில் என்ன சூழ்நிலை ஏற்படும்? Option 1, le tigre vous fait un bisou. முதலாவதாக அந்த புலியானது உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கும். Option 2, le tigre vous dévore. அல்லாவிட்டால் உங்களை சாப்பிட்டு விடும். Selon vous, qu'est-ce qui a plus de chances d'arriver?
எந்த சூழ்நிலை ஏற்படும்? Je ne sais pas pour vous, mais moi je pense que ce sera option 2. உங்களை பற்றி எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தவரை அது கடித்து விடும், சாப்பிட்டு விடும். Et c'est la raison pour laquelle j'essaierai même pas d'aller faire un bisou à un tigre. ஆகையினால் தான் நான் அந்த புலிக்கு நான் போய் முத்தம் கொடுக்க மாட்டேன். Et c'est la raison pour laquelle Paul va dire au verset 15, 15ஆம் வசனத்திலிருந்து அதற்கான காரணத்திலும் அந்த 15ஆம் வசனத்தில் சொல்கிறார். mais si vous vous mordez. நீங்கள் கடித்து பட்சித்தீர்களானால். Il utilise un terme qui renvoie justement à cet animal sauvage. இந்த ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார், ஒரு மிருகத்துக்கான வார்த்தையே உபயோகிக்கின்றார் அந்த இடத்துல. Cet animal qui griffe, qui mord, qui dévore. ஒரு மிருகமானது கடித்து குதறுகிறதா இருக்கிறது. Si vous vous mordez, si vous vous dévorez les uns les autres, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் prenez garde de ne pas être détruits les uns par les autres. அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Est-ce que vous connaissez quelle est la raison numéro 1 de ces personnes adventistes qui quittent l'église? இந்த அட்வென்ட் சபையை விட்டு வெளியே செல்கிறவர்களுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முதலாவது காரணம், Est-ce que vous avez une idée? உங்களுக்கு ஏதாவது யோசனை உண்டா? Même pas. Les critiques et les conflits. குழப்பங்களும் பல குற்றச்சாட்டுகளும். Ceux qui poussent le plus les personnes à quitter nos églises இந்த adventistes. சபையை விட்டு நம்ம சபையை விட்டு வெளியே போவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், Des sondages qui sont faits et qui demandent à ces personnes pourquoi avez-vous quitté l'église அந்த adventiste. விதமான வெளியே சென்றவர்களுடைய இடத்துல போய் கணக்கெடுத்து சோதித்து கேள்வி கேட்கும் பொழுது, Voici les deux éléments qui reviennent le plus. முதலாவது 2 காரியத்தை தான் அவர் பதில் சொல்கிறார்கள். Conflit, குழப்பங்கள், manque d'amour. அன்பு இல்லாததினால். Alors comme je vous ai dit, je parle des églises dans lesquelles j'ai grandi. நான் சொல்லுகிறது முதல் சொன்ன பிரகாரம் சொல்லுகிறேன். நான் வளர்ந்த அட்வென்ட் சபையில் பற்றி சொல்லுகிறேன். Et je suis persuadé que ça ne vous touche pas ici ce matin. Et je prie pour en tout cas. நிச்சயமாக உங்களுக்கு அது உங்களுக்கு பாதிப்பு உண்டாக இருக்காது என்று நான் நம்புகிறேன். அதற்காக நான் ஜெபிக்கின்றேன். Et si c'est le cas, tant mieux, mais sachez une chose. அப்படி இருந்தால் நல்லது. ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். On ne peut jamais prendre pour acquis que ça continue pour toujours. நாம் தொடர்ந்து அவைகளை செயல்பட வேண்டும். ஒருபோதும் இடரல் அடையக்கூடாது. Parce que le seul moyen de résister à notre nature profonde et de résister à l'envie de se mordre les uns les autres, மற்றவர்கள் ஒருவரோடு கடித்து பட்சிப்பதற்கு இடமில்லாது இருக்க வேண்டும் என்றால், c'est d'avoir un cœur quotidiennement renouvelé par l'Esprit du Christ. கிறிஸ்துவின் சாயலால் நிரப்பப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டவர்களாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Il suffise que je m'arrête de me consacrer par le Christ, ne serait-ce qu'une journée, ஒரு நாள்ல ஆண்டவருக்காக நான் என்னை அர்ப்பணித்து என்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒப்பு கொடுத்தவனாக நான் செயல்பட வேண்டும். pour que cet instinct naturel qui est en moi எனக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கையான அந்த சுபாவமானது prenne le dessus. என்னை பலப்படுத்தும், துக்கப்படுத்தும். Dans la Genèse, ஆதியாகமத்திலே nous voyons qu'il y a déjà un exemple de ce dont Paul parle et de ce dont je parle ce matin. நான் சொல்லுகிற பிரகாரம் பவுலானவர் சொல்லுகிற பிரகாரம் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Lorsque Dieu va créer l'humanité, dans Genèse chapitre 2, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே ஆதி முதல் மனிதனை உண்டாக்கும் பொழுது, Dieu, dans ce deuxième chapitre de création, va dire « Il n'est pas bon que l'homme soit seul ». சிருஷ்டிப்பை பற்றிய விளக்கத்தை சொல்லும்போது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. Et donc au verset 17, il va dire « Je vais lui créer un vis-à-vis ». 17ஆம் வசனத்திலே அவனை என்னோட சாயலாக உருவாக்கப் போகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Je vous laisserai lire le texte à la maison, mais vous verrez que Dieu ne crée pas tout de suite ce vis-à-vis. இந்த நீங்கள் வீட்டில் படித்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த சிருஷ்டிப்பு அந்த சாயலை பற்றி Il va d'abord faire passer tout le règne animal pour voir comment l'homme va nommer ces animaux. அந்த மிருகங்கள்லாம் எதிரிலே கடந்து செல்ல வைக்கின்றார். முதலாவதாக À titre personnel, je suis heureux que voyant la femelle guenon, voyant la femelle du singe, அந்த குரங்கு அந்த பெண் குரங்களை பார்க்கும் பொழுது qu'Adam, dans son désespoir de trouver un compagnon, n'ait pas succombé. அந்த ஆதாமன் தனிமையா இருப்பதை அவர் உணர்கிறார். Il va accepter d'être dans cette relation avec Dieu dans lequel il accepte de finir cette journée dans le manque. அந்த நாளிலே அவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தனிமையாக கடந்து செல்ல ஏற்றுக்கொள்கிறார். Faisant confiance à Dieu que Dieu lui trouve cette compagne. தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தனக்கு ஒரு துணை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்.
Et lorsqu'il se réveille de ce sommeil et qu'il voit Ève venir vers lui, அவர் நித்திரை தெளிந்து எழும்போது ஏவாள் வருகிறதை பார்க்கின்றார். c'est à ce moment qu'il va s'exclamer d'une phrase qu'on utilise souvent pour le mariage. அந்த நேரத்தில் தான் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். திருமண நாளிலே நம்ம அநேக வேளைகளில் கேட்பது உண்டு. Mais qui va bien au-delà de cela. மேற்கொண்ட காரியங்களை அவர் சொல்லுகிறார். Effectivement, merci pour le texte qui dit Verset voici cette நன்றி. fois வசனத்துக்காக நன்றி. இந்த விவனமா சொல்லுகிறார். celle qui est os de mes os, இவள் என் எலும்பில் எலும்பும் chair de ma chair. என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள். On l'appellera femme parce qu'elle a été prise de l'homme. இவள் மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி Et எனப்படுவாள். le verset suivant, அடுத்த வசனத்திலே c'est pourquoi இதற்காகத்தான் l'homme quittera son père et sa mère et s'attachera à sa femme. புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான். Ce texte est révolutionnaire parce que dans une culture patriarcale, இந்த ஆதிகால முற்பிதாக்கள் வசனங்களோடாக c'est généralement la femme qui quitte père et mère pour s'attacher à la famille de son homme. மனைவி தான் கணவன் மனைவி விட்டு பெற்றோரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய. Et l'homme a un devoir vis-à-vis de ses parents, de son père particulièrement, முக்கியமாக பெற்றோரை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது qui n'est pas seulement son père, mais qui est aussi le chef du village, le chef du clan. அந்த கிராமத்துக்கும் அந்த ஊருக்கும் தலைவனாக இருந்தாலும் சரி. Et rappelez-vous ce qui se passe lorsque Abraham, son neveu Lot, est pris en esclavage. இந்த பழைய கதையை நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆபிரகாம் லோத்து அவர்கள் பிரிந்து செல்லும் பொழுது Il va armer sa maison, ses serviteurs, அவருடைய ஆட்கள் எல்லாரையும் ஆயுதங்களை கொடுத்து பலப்படுத்துகிறார். et il devient du coup chef de guerre. அவர்கள் தலைவராகவும் நிரூபிக்கப்படுகிறார். Dire cette phrase, c'est pourquoi l'homme quittera son père et sa mère. இந்த வசனத்தை சொல்லும் பொழுது இந்த வசனத்துடாக மனிதன் தாயின் தகப்பனை விட்டு பிரியும் பொழுது Pour la culture où ce texte a été écrit, c'est presque un acte de trahison. இது ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்துக்குரியதாகவும் இருக்கிறது இந்த வார்த்தை. Mais pourtant, à travers ce texte, Dieu est en train de dire aux premiers humains, இருப்பினும் முதல் மனிதனுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், le projet que j'ai pour vous est un projet de liberté. உங்களுக்காக நான் வைத்திருக்க திட்டமானது விடுதலையின் திட்டமாக இருக்கின்றது. Tu ne peux pas être une personne mature, adulte vis-à-vis de moi. எனக்கு முன்னதாக நீ உயர்ந்த மனிதனாக ஒரு வளர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, si tu n'as pas l'autonomie à un moment donné de pouvoir quitter, உனக்குள்ள தீர்மானத்திலே ஒரு நாள் நீ வெளியே செல்ல சூழ்நிலை ஏற்படும் பொழுது, de pouvoir être libre, நீ விடுதலையாக செல்ல விரும்பும்போது, le père on quitte une responsabilité, தகப்பன் தன்னுடைய பொறுப்பில் கடமையை விட்டு செல்லும் பொழுது, et à travers la mère on quitte une culture, une tradition. தாயின் மூலமாக கலாச்சாரத்திலும் அந்த பழக்கங்களுக்கு செல்வார்கள். Chez les juifs, vous êtes juif par la mère. யூதர்களுடைய கலாச்சாரத்திலே தாயின் மூலமாக தான் யூதராக மாறுகிறார். Et votre fonction sociale, vous l'obtenez par votre père. உங்களுடைய மற்ற காரியங்கள் தகப்பன் மூலமாக நீ பெற்றுக்கொள்வீர்கள். Et donc, on nous invite à pouvoir quitter, உங்களை அங்கிருந்து வெளியே வரும்படியாக அழைக்கப்படுவீர்கள், à pouvoir être libre. விடுதலையாக்கப்படுவதற்காக. Mais cette liberté ne s'auto-suffit pas. C'est pas une liberté juste pour moi. இது எனக்கு மாத்திரமல்ல, அது போதுமானவைகள் அல்ல அந்த விடுதலை. La deuxième partie du verset, c'est quitter afin de s'attacher. 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது? வெளியே செல்வது என்பது வேறொருவோடு இணைக்கப்படுவதாகும். On retrouve la même tension, le même équilibre qu'on a vu en Galates. அந்த கலாத்திய சபையிலும் இதே தான் காணப்படுகிறது. Faire gagner ni la domination de tout le passé, de toute la culture, de toute la religion qui s'impose à moi. என் மேல் தாக்கமாக இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் இந்த பிரச்சனைக்கு எதுவாக என்னை தாக்கக்கூடாதபடி, accepter et reconnaître que Dieu fait de moi un être réellement libre. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலை கொடுக்கிறவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, mais cette liberté ne doit pas devenir un prétexte pour l'égoïsme. அந்த விடுதலையானது எனக்கு சுயநலமாக நான் செயல்படுத்தக்கூடாது. L'homme n'est donc pas appelé à quitter juste pour pouvoir quitter et être libre. மனிதன் விடுதலையாகப்பட்டு விடுதலையாக செல்லுவதற்கு மாத்திரமல்ல, il est invité à quitter pour pouvoir mieux s'attacher அவன் விடுதலையாக்கப்பட்டு வேற இடத்துல அவன் கட்டப்படுவதற்கு, à celle qu'il va choisir et avec qui il va créer un nouveau clan, une nouvelle famille. மற்றவர்களோட வேற துணையோடு என்ன இணையாக இணைந்து செயல்பட்டு குடும்பத்தை நடத்துவதற்காக. Et c'est dans cet équilibre entre liberté et attachement, liberté et engagement, அந்த விடுதலைகளையும் அந்த சுயநல காரியங்கள்லாம் அதுக்குள்ள இந்த விளக்கத்துல இணைப்பானது. que le verset suivant dira, அடுத்த வசனம் சொல்லுகிறது, l'homme et la femme étaient tous les deux nus, அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள், ஆணும் பெண்ணும், et ils n'en avaient pas honte. அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். Ce texte n'est pas juste là pour nous décrire le style vestimentaire
du premier homme et de la première femme. ஆதிகால அந்த மனிதர்ல உருவாக்கப்பட்ட அந்த மனிதர்களோட உடைய சரீரத்தை பற்றி சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, Les adultes dans cette salle pourront dire, ceux qui sont mariés en tout cas, திருமணமானவர்கள் பெரியவர்கள் ஒருவேளை சொல்லலாம், que lorsqu'on est fâché dans un couple, ஒரு குடும்பத்திலே நாம் கோபித்துக் கொள்ளும் பொழுது c'est le dernier moment où on veut être vu nu par l'autre. கடைசி சூழ்நிலையாக நம்ம இணைகிறவர்களாக இருக்கிறோம். Au contraire, la première chose qu'on fait lorsqu'on est en conflit avec l'autre, ஒருவரோட நம்ம பிரச்சனையாக இருக்கும்போது, குழப்பமாக இருக்கும்போது, c'est de mettre autant de couches qu'on peut நம்ம முடிந்தவரை நம்ம எடுத்துக்கொள்வோம், pour pouvoir se protéger du regard de l'autre. மற்றவர்களோட நம்ம பாதுகாப்பதற்காக நம்ம செயல்படுவோம். Ce texte décrit donc un état இந்த வசனம் நம்ம ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றது. de ce premier couple qui était capable de se voir nu அந்த ஆதி முதல் மனிதர்கள் அவர்கள் நிர்வாணமாக இருந்ததை, sans qu'il n'y ait de sentiment de vulnérabilité, அவர்களுடைய பலவீனத்தை அவர்கள் வெளிப்படுத்துறவர்கள் மாத்திரமல்லாமல், sans qu'il y ait un esprit de prédation. அவர்களுடைய அந்த ஆவியின் எண்ணங்களிலே ஊடாக, Et vous verrez que la première chose qu'ils font lorsque le péché entre dans leur vie, அவர்களுக்குள் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் பாவம் உட்புகுறும் பொழுது c'est de se recouvrir. அவர்கள் இரட்டிப்பாக வளர்கிறார்கள். Parce que la peur, la prédation est entrée dans le monde. ஏனென்றால் பூமியிலே பாவமானது, பயமானது அவர்களுக்குள் On ne peut plus vivre un état où on n'est pas honteux d'être face à l'autre. மற்றவர்களுக்கு முன்னதாக அவர் வெட்கப்படாமல் இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கின்றது. Mais l'état de l'humanité devient un état dans lequel on peut s'abuser l'un l'autre. மனித சமுதாயமானது மற்றவர்களை சுயநலமாக மற்றவர்களுக்கு முன்னதாக நாம் செயல்படுகிறதா இருக்கிறோம். On peut s'exploiter l'un l'autre. மற்றவர்களை நம்ம அடிமையாக்கிறவர்களாக. Et on verra très vite l'impact avec Cain et Abel. காயின் ஆபேல் சம்பவத்திலே நம்ம இதை பார்க்கலாம். Cain convoite ce que possède Abel. ஆபேல் வைத்திருக்கிற நன்மைகளை அவர் சுயநலமல்லவராக, Et il se permet d'aller lui voler sa vie. அவருடைய வாழ்க்கையே அவர் திருடுகிறவராக முடிகின்றது சம்பவம். Cette dynamique, on va la retrouver à travers toute l'histoire biblique. ஒவ்வொரு வேதத்திலூடாக நிறைய இடங்களில் இந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. À travers l'histoire de l'humanité. மனித சரித்திரத்தில் பார்க்கலாம். Et encore aujourd'hui, malheureusement, y compris même dans nos églises. துரதிர்ஷ்டவசமாக இன்றைய காலகட்டங்களில் சபையிலும் அவைகள் நாம் காண முடிகிறது. Mon message donc pour vous ce matin, இன்றைய காலை பொழுதிலே என்னுடைய செய்தி உங்களுக்கு, c'est de vous dire ceci. இதைத்தான் சொல்ல விரும்புகின்றேன். Que votre foi, mes amis, soit une foi équilibrée. உங்களுடைய விசுவாசமானது உறுதியுள்ளவைகளாக, நடுத்தரமானவைகளாக இருக்க வேண்டும். L'objectif que Dieu a pour nous, son objectif même dans sa création, கிரியையானது ஆண்டவருடைய நோக்கம், திட்டம் உங்களுக்காக என்னவா இருக்க வேண்டும் என்றால், c'est que nous puissions être pleinement libres. நாம் அவருக்குள் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Mais à côté du projet de Dieu, தேவனுடைய அடுத்த பாகத்திலே தேவனுடைய திட்டமானது, il y a constamment cette petite voix தொடர்ச்சியாக அந்த சத்தம், சிறிய qui சத்தம் vient nous proposer quelque chose de plus tangible. நமக்குள்ள தொடர்ந்து நமக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கும். Dieu va dire, je vous ai créé à mon image et à ma ressemblance. ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் நம்ம இடத்துல நான் என்னுடைய சாயலாக, என்னுடைய ரூபத்தின்படி உருவாக்கினேன். Et dès le jardin d'Éden, le diable vient en disant, si tu manges de ce fruit, tu seras comme Dieu. ஆதி காலத்திலே சாத்தானுடைய அந்த பொய் வசனமானது, நீ இந்த பழத்தை சாப்பிட்டால் தேவனை போல் மாறுவாய் என்று. Même promesse, அதே சூழ்நிலை தான் இன்றும், même conclusion, அதே முடிவு தான் அதுவும். mais le moyen pour y parvenir n'est pas le même. ஆனால் முடிவானது அப்படிப்பட்டதா இல்லை. Dieu nous invite à son image, à sa ressemblance, à travers une relation de fidélité avec lui. தேவனோடு அவருடைய சாயலாக நாம் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. Le diable nous propose de devenir des dieux à travers la possession. சாத்தானுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாக தேவனுடைய சாயலாக மாற வேண்டும் என்பது அவனுடைய விளக்கமாக இருக்கின்றது. Possession d'un fruit, possession de la caractéristique même de Dieu, தேவனுடைய குணாதிசயத்தை பெற்றுக்கொள்வதும், அந்த பழத்தை பெற்றுக்கொள்வதும், qui finalement s'affranchit de Dieu. கடைசியாக தேவனை விட்டு பிரிக்க செய்கிறது. Je le disais à vos jeunes ce matin, இந்த காலை பொழுதிலே வாலிபர்களுக்கு நான் சொன்னேன் சில காரியங்களே. lorsque Jésus est né et qu'il est venu pour la première fois, ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதல் முறையாக வந்த பொழுது, les docteurs de la loi juive, வேதப்பாரர்கள் எல்லாரும், lorsqu'on est venu les voir pour dire où est le Messie qui doit naître, on a vu l'étoile. அநேகர் நாங்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தோம், அந்த மேசியா எங்கு இருக்கிறார் என்று தேடிக்கொண்டு வந்தார்கள். Ils ont tous pu répondre ce que la Bible disait.
வேதம் சொன்னதை அவர்கள் சொல்ல விரும்பினார்கள் எல்லாரும். Combien se sont déplacés ensuite pour எத்தனை aller voir le Messie qui venait d'être né? மேசியாவை காண்பதற்காக எத்தனை பேர் அவங்க போய் தேட போனார்கள். Mes amis, ne faisons pas de notre foi quelque chose de vain. சகோதரர்களே, நம்முடைய விசுவாசத்தை மாயையாக உபயோகிக்க கூடாது. Ne faisons pas de notre foi quelque chose qui nous emprisonne, நம்ம அந்த விசுவாசமானது நம்மை சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. mais qui ne nous permet pas d'être réellement à la rencontre du Christ. தேவனுடைய கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்ம தடை ஏற்படக்கூடாது. Au pied de la croix, nous avions des bons adventistes. சிலுவையின் கீழாக அட்வந்து இல்லாதவர்கள் இருக்கலாம். Ils respectaient le sabbat, அவர்கள் ஓய்வு நாள் கடைபிடித்தார்கள். ils respectaient les règles alimentaires, சுகாதார காரியங்களை கடைபிடித்தார்கள். ils respectaient les fêtes et les jeûnes, பண்டிகைகளிலும் நாட்களிலும் அவர்கள் அனுசரித்தார்கள். et pourtant leur cœur a été en capacité de se moquer de celui pour lequel ils faisaient tout ça. அவர்களுக்கு உலக பிரகாரமான காரியம் இருப்பினும் உலக பிரகாரமான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். Ma prière pour vous ce matin, இன்றைய காலை பொழுதிலே என்னுடைய ஜெப விண்ணப்பமானது, c'est qu'il y ait ici une église adventiste, இந்த அட்வந்து திருச்சபையிலே une communauté ஒரு சபையாக qui fait le choix de suivre et de suivre vraiment le Christ, கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிற அட்வந்து பிள்ளைகள், et qui ne se laisse pas tenter par la contrefaçon du diable, சாத்தானுடைய தந்திரங்களிலே தப்பித்துக் கொள்வதற்கு, qui accepte de vivre dans cette tension இந்த சூழ்நிலையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வளர்ந்து செல்வதற்கு, entre la liberté que le Christ nous offre கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அந்த சுதந்திரத்து ஊடாக et la responsabilité qu'il nous invite à choisir. நமக்கு கொடுக்கிற அந்த பொறுப்புகளை கடமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பொறுப்பை தெரிந்து கொள்வதற்கு Mais cette liberté, nous devons la choisir librement இந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரமாக, இந்த விடுதலையை நாம் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். et accepter de cheminer avec Christ selon la bonne nouvelle que lui nous a donnée, கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நற்செய்தியினூடாக நாம் ஏற்றுக்கொண்டு அவைகளை பின் செல்ல வேண்டும். et non pas selon la contrefaçon que trop souvent nous créons, நாம் வேறு மாறுபாடாக செயல்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. où nous continuons à porter l'étiquette chrétienne, adventiste, நாம் அட்வந்து கிறிஸ்தவர்களாக செயல்படும் பொழுது mais trop de personnes souffrent et sont blessées dans nos églises. நிறைய பேர் சபையிலே வேதனைப்படுகிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். C'est donc, mes amis, ma prière, இதுதான் என்னுடைய ஜெப விண்ணப்பமாக இருக்கிற சகோதரர்களே, mon souhait pour vous, என்னுடைய விருப்பமாகவும் இருக்குது, வாழ்த்துதலாக que nous puissions tous être prêts pour le retour de Jésus, நம்ம யாவரும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு, இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். en pouvant dire devant lui que nous avons suivi son chemin, நாம் அவர் எதிரிலே சொல்லலாம், நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தோம் என்று. que notre cœur a été réellement transformé pour devenir un cœur de chair, நம்ம மாம்சமாக, நம்ம கிறிஸ்துவிலாக நம்முடைய வாழ்க்கை மாறினதாகவும் திகழவும், et qu'il n'est pas resté le cœur de pierre de la bête sauvage qui dévore son frère, sa sœur. இந்த சகோதர ஒருவருக்கு ஒரு சகோதரர்களாக நாம் அடித்து பட்சிக்கிறவர்களாக இல்லாதபடி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். Que l'Éternel vous garde et vous bénisse, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. et que vous puissiez passer un bon sabbat. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஓய்வு நாளை கடந்து செல்ல நான் வாழ்த்துகிறேன். Amen. ஆமென்.